இந்த பெண்டிங் மூமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த 150க்கு மேலே போகாத கீழே போகாது. இது அது பிரச்சனை இருக்குது. 150 பெண்டிங் மூமெண்ட்டை முடிச்சா தான் புட் சைட் போவோம். ஒரே ஒரு மூமெண்ட் பெண்டிங் இருக்குது மேலே. இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுக்கும் மேலே. இந்த மொத்தத்தையும் இங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு தான் போவோம். கால் சைடு ஒரு என்ட்ரி. போதும். எனஃப். எக்ஸிட் எக்ஸிட் எக்ஸிட். போதும், முடிஞ்சிடுச்சு. ரிவர்சல் ஆகிடும். ஓரளவுக்கு பாயிண்ட் கொடுத்துச்சு. நிஃப்டி மட்டும்தான் போகுது. அதுதான் பிரச்சனை. இங்கே வேறு யாரும் வரல பார்ட்டியில். சின்ன சைடு வைஸ் வந்துடும் இங்கேருந்து. எடுக்க முடிஞ்சுதா? யாருன்னா எடுத்தீங்களா? இந்த மூமெண்ட் இன்னும் இருக்கு. ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணலாம். ஒரு சின்ன சைடு வைஸ். ஸ்டாப் லாஸ் 150. ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் 150 போட்டுங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் தொல்லை கொடுக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே. மேலே போயிடும். ரீட்டைன் பண்ணலாம் ட்ரேடில். பேங்க் நிஃப்டி மட்டும் தொல்லை கொடுக்குது. இந்த மூமெண்ட் வெறும் நிஃப்டி தான். இன்னும் பேங்க் நிஃப்டி இதில் ஜாயின் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 18 பாயிண்ட்டு. $21. எஸ், பேங்க் நிஃப்டியும் வந்துச்சு பார்ட்டியில். இன்னும் சரியாக போகும் மூமெண்ட்டு. மேலே ஏறிடும் இது. நல்ல சரியான மூமெண்ட் வரும் இப்போ. ஸோ இங்கே ஸ்பாட் சைடு புட் சைடும் சப்போர்ட் வந்துட்டுக்குது. இது ஒன்று தான் வாட்ச் பண்ணுக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு மூமெண்ட்டு பெருசாக வந்துட்டு விட்டுடலாம். கால் சைடு வரல. நிஃப்டி மட்டும்தான் போகுது. எக்ஸிட் பண்ணிக்கோங்க. $20 பாயிண்ட்ஸ் இது, அவ்வளோதான். எக்ஸிட். சைடு வைஸ் ஆயிடுச்சு. ரிவர்சல் வரும் இப்போ. இந்த பாயிண்ட் 20 பாயிண்ட்ஸில் எவ்வளோ கேப்சர் ஆச்சு? திருப்பி வந்துடுச்சு. கால் சைடு பேங்க் நிஃப்டியும் வந்துச்சு பார்ட்டியில். டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. யாருன்னா ட்ரையல் பண்ணோன்னா 190 வரைக்கும் ட்ரையல் பண்ணலாம். இதை 190 கொஞ்சம் ரிவர்சல் இருக்கும். ஆனால் 187 போதும். இவ்வளோ தூரம் இருக்குது இதில் மூமெண்ட்டு. அந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி உருளை. இன்னும் பேங்க் நிஃப்டி பார்ட்டியில் சென்செக்ஸும் வந்துச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டி மட்டும் தான் தொல்லை கொடுக்குது. ஏதோ நெகட்டிவ் ரிசல்ட் இருக்குது பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியால் இவ்வளோ தூரம் போகாது. இதில் ஒரு 25% போவோம் மேலே. ரொம்ப கீழெல்லாம் வந்துடாது இவ்வளோ சீக்கிரத்தில். அடுத்த டார்கெட்டும் வந்துடுச்சு. 166 சப்போர்ட்டு. 166 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இது மேலே உக்காந்துச்சுன்னா இந்த டார்கெட் கிடச்சிடும்.
166 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கு இதுக்கு மேலே உட்காரட்டும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு மேலே இருந்தாலும் சரி. புது என்ட்ரி யாருன்னா போடணுன்னா இந்த ஹை பிரேக் ஆகும்போது எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கோங்க. டார்கெட் வந்து 181 டார்கெட். இது டார்கெட். கரெக்டாக இங்கே எக்ஸிட் பண்ணிடணும். புது என்ட்ரி இதுக்கு மேலே இங்கே எக்ஸிட். என்ட்ரி இது 166 என்ட்ரி 180 எக்ஸிட். இதுக்கு மேலே பிரேக் ஆகி உட்காரட்டும். அவசரப்படாதீங்க. விக்கு 3 விக்கு வந்துடுச்சு. எஸ், இப்போ போயிடும், உடச்சிடும். சி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் சேஃப். அது இந்த டார்கெட் கண்டிப்பாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 166, அது பிரேக் ஆயிடுச்சுன்னா 180. எஸ், இப்போ ஈஸியாக போயிடும் மேலே. இது லாஸ்ட் அட்டெம்ப்ட். எத்தனை வாட்டி? 1 2 3 2 வாட்டி போயிட்டு மேலே ரிஜெக்ட் ஆச்சு. இது தேர்ட் டைம் போயின்னு இருக்கு. இந்த வாட்டி உடச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி உடச்சிடும். பார்க்கலாம். எஸ், உடச்சிடும். எல்லாமே ஹெவியாகுது இந்த வாட்டி. வால்யூம் கொஞ்சமா, அவ்வளோதான். அதை உடச்சிடுச்சுன்னா 180 டார்கெட். இது 180 டார்கெட். அடுத்தது எஸ், ஒன் 180 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்னொரு 5-10 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 35 பாயிண்ட், 36. 180 ரிஜெக்ட் ஆச்சுன்னா வெளியே வந்துருங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு 5-10 பாயிண்ட் மேலே இருக்கு. உடனே வெளியே வராதிங்க. ஷார்ப்பாக 180 வெளியே வராதிங்க. டார்கெட் 190 இருக்குது. பட் 190 நம்ம போல இங்கே எங்கன்னா கொஞ்சத்தில் வெளியே வந்துடலாம். 180க்கு மேலே ரிஜெக்ஷன் வருதான்னு பார்க்கலாம். ட்ரையல் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே 150 இருந்து இப்போ நீங்கள் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை ஒரு 157 ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ். 157 ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வருது. 38 பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு வர வேண்டிய பாயிண்ட் எவ்வளோ? 40 பாயிண்ட்ஸ் வரணும். 38 வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. எஸ், பேங்க் நிஃப்டி நல்லா செட் ஆயிடுச்சு. வரும் நிஃப்டியோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. போயிடும் மேலே. 180 உடச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜென்ட் பட்டு வெளியே வராதிங்க. 180 உடச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு வெளியே வர வேணாம். வேணா ரிவர்சல் வரும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் வேணா எடுத்துக்கலாம். அது உடச்சிச்சுன்னா நல்லா உடையணும். வால்யூமோட உடச்சிச்சுன்னா 190 டார்கெட். ரிஜெக்ட் ஆச்சுன்னா விட்டுருங்க.